ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது சிக்ஸாக் ஸ்டிச். சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி நம்ம போடுறோன்னு சொல்லிட்டு பார்த்துடுக்கோங்க. அதாவது 2 லைனுக்கு இடையில் நம்ம சிக்ஸாக்கில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அளவாக நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இப்போ நான் லைன் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் எப்படி சிக்ஸாக் ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறீங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிளேஸில் வந்து த்ரெட்டை நம்ம எடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படி இல்லை நம்ம சொல்லுவோம்ல, அதில் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க இப்படி அதை ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடாமல் இருந்தால் அது வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் ஸ்டிச் போட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஒரு செயின் போடுறோம், ஒரு லாக் போடுறோம் ஆப்போசிட் சைடில், அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். செயின் போட்டு லாக் போட்டு மெதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டு, அதாவது நூல் வந்து ஊசி வந்து விடும்போது நம்ம கவனமாக அதை செய்யணும், இல்லைன்னா வந்து அந்து வந்துடும். லாக் போட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறோம். சின்னதாக ஒரு செயின் போடுறோம், லாக் போடுறோம், அடுத்து கீழே கொண்டு வரோம். செயின் போடுறோம், லாக் போடுறோம், மேலே கொண்டு போகிறோம். செயின் போடுறோம், லாக் போடுறோம், அப்புறம் கீழே எடுத்துகிட்டு வரோம். செயின் போட்டு லாக் போட்டு அடுத்தது இதே போல் செயின் போடுறோம், லாக் போடணும், அப்புறம் வந்து செயின் போட்டு அதில் வந்து நம்ம வந்து இந்த எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லேயர் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து பீட் ஒர்க் நம்ம பண்ணுறோம். இதில் என்ன பீட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்டிச் வந்து எதில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக வந்து யாருமே யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது எப்படின்னா நம்மளோட பேக் நெக் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்டர் ஸ்டிச் ஆட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்டிச்சும் நம்ம எதில் எடுத்துகிட்டு போகிறோமோ அப்படி தான். இல்லை இந்த ஸ்டிச் இதில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குதோ அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சிம்பிளாக வந்து எனக்கு ரேட் கம்மியான ரேட்டில் வந்து, ஆனால் வந்து எனக்கு ஸ்டிச் வந்து நல்லா அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு லேயராக நம்ம கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து லாக் போட்டு ஒரு பீடு போட்டு ஒரு லாக் போட்டு நம்ம எடுக்கிறோம். இது வந்து அடுத்த இதில் நம்ம வந்து எப்படி பீடில் நம்ம போடுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது நான் இது வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கேன் ரொம்ப. அப்படி இருக்கும்போது வந்து என்னென்னா கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம பீடு போடும்போது நமக்கு வந்து பண்ண முடியாமல் இருக்கும், சிக்கு விழுந்துட்டு நான் அதை பீடை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம போடணும். இதை பற்றி வந்து பீட் ஒர்க் நம்ம பண்ணும்போது இது எப்படி நம்ம போடுறோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கில், அதாவது நம்ம வந்து நெக்கில் எப்படி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து செயின், அதாவது நம்ம வந்து செயின் எடுக்க போகிறோம். சரியா? இது வந்து நம்ம வந்து சிம்பிள் நெக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு நெக்கில் டிசைன் போடணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்டிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்ன முறையில் யூஸ் பண்ணலான்னா, இதை வந்து நம்ம சிக்ஸாக் போட்டுட்டு ஸ்டோன் இது பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீட் ஒர்க்கு அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்மால் செயின் போட்டு நம்ம திருப்பி எடுக்கணும். செயின் போட்டு
ஸ்மால் செயின் போட்டு திருப்பி எடுக்கிறேன். செயின் போடுறோம், ஸ்மால் செயின் போடுறோம், திருப்பி எடுக்கிறேன். செயின் போடுறோம், ஸ்மால் செயின் போடுறோம், திருப்பி எடுக்கிறோம். அது இதே போல் கண்டினியூவாக நம்ம சிக்ஸாக்டில் வந்து நம்ம செயின் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். புரியுதுங்களா? தொடர்ந்து வந்து வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வந்து நம்மளால் நிறைய வித்தியாசமான நம்ம வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதாவது ஒரு டிராயிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நூல் ஓவியம்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவை. அதே போல் வந்து நீங்கள் ஒரு டிராயிங் எடுத்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கு எந்தெந்த இடத்துல நுணுக்கங்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளதை நீங்கள் கற்றுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணும்போது உங்களாலேயும் இது பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தங்கத்தை பார்த்திங்கன்னா தங்கம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். அது வந்து நம்ம ஒரு ஜுவல்ஸாக மேக் பண்ணும்போது அது எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து தான் அது வெளியில் ஒளிருது. அதே போல் தான் நம்மளை வந்து ஒர்க் பண்ண நமக்கும் இந்த இது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளும் நம்ம நிறைய ஐடியாக்களோடு நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து சிக்ஸாக்கில் நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து செயின் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டு அந்த ப்ளேஸில், அதாவது இதில் வந்து செயின் மட்டும் கொடுக்கண்டா, பீட் ஒர்க் பண்ணலாம். பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இடையில இருக்கிற ப்ளேஸில் வந்து ஸ்டோன் ஒட்டலாம். அப்படி ஒட்டினாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவ் எதுவோ அதுதான் நம்ம அதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவும் கிடையாது. இந்த மெத்தடில் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெயின் ரீசனே. நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்ல இது பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இது வந்து பேசிக் தான். பேசிக்லேயே வந்து இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9th கிளாஸ் தான். இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. பேசிக்கில் ஒரு பார்ட்டு தான் இப்போ சிலபஸே நான் பண்ணியிருக்கேன். இன்னும் பீட் ஒர்க்கு இருக்குது, ஜமிக்கி இருக்குது. பேசிக்லே நீங்கள் கற்றுக்க முடியும். பார்த்தீங்கன்னா செயின் லாக் போட்டு முடிக்கிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து, ஏன்னா ஒரு ஃபோன் வச்சு தான் நான் என்னால் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஏன்னா வந்து நான் கற்றுக்கிட்டது போல் நீங்களும் கற்றுக்கணும். இப்போ வந்து என்ன போல் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்கு, ஆனால் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அப்படி பட்டவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிப்பீங்க. நம்ம வந்து கற்றுக்க முடியலை, நமக்கு வந்து இந்த பொருள் கிடைக்கல, அந்த பொருள் கிடைக்கல, அதனால நம்மளால் கற்றுக்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு, ஆனால் வந்து கிளாத் வந்து நம்ம வந்து இது பாப்லிங் கிளாத் கிடைக்கலன்னா சில்க் காட்டன் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு சில ஏரியாவில் பாப்லிங் கிளாத் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. நான் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு காட்டன் கிளாத் எனக்கு கிடச்சி, அது பாப்லிங் கிளாத்துன்னு கேட்க போய் காட்டன் கிளாத் கொடுத்தாங்க. அதில் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன் கிளாத்து எல்லாமே. அதுக்கப்புறம் சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருப்பீங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து பாப்லிங் கிளாத் கிடைக்கலன்னா சில்க் காட்டன் வாங்கி
இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக சில்க் காட்டன் எல்லா இடத்துலையும் ப்ளேஸ்லேயும் கிடைக்க அவைலபிள் இருக்கும். அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இது ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம செயின் இந்த இது லாக் போட்டு முடிக்கிறோம். இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்த்திங்கன்னா தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு இந்த சேனலில் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து கமெண்ட் பாக்ஸில் யாருமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இதை நான் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னாவது அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் எந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுவேன். சொன்னால் தான் எனக்கு தெரியும் இதில் இப்படி இருக்குது, நம்ம இப்படி பண்ணுனா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உள்ளது. சரிங்களா? அதுக்கு இப்படியே பார்த்துட்ருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீடு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியது எப்படி, ஸ்டோன் பேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பீடு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாம் இதில். அதுக்கப்புறம் ஐ ஷேப் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஐடியா நம்ம வந்து நம்மளே க்ரியேட் பண்ணுறதா. இந்த நடுவில் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பீடு ஒர்க்கு. அதாவது ஒரு சிலர் வந்து இந்த சிம்பிளாக போதும், ஆனால் எங்களுக்கு வந்து ரேண்டமாக அங்கே வந்து பீடு ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட சாரியோட கலர்லேயே நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோல்டன் கலர்லேயோ இல்லை ஜரி ஏதாவது இருந்தால் அந்த ஜரிக்கு கலர்லேயோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீடு ஒர்க் பண்ணுறோம். இந்த பீடு வந்து எப்படி பண்ணுறதுன்னா லாக் போடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்த இதில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது வந்து தனியாகவே உங்களுக்கு கிளாஸ் வரும். இதுலேயும் கவனிச்சுக்கோங்க. பீடை நம்ம எடுக்கிறோம், எடுத்துட்டு பீடை போட்டுட்டு அது பக்கத்துலேயே குட்டி ஒரு செயின் எடுக்கிறோம். அந்த செயினை எடுத்துட்டு அதை வந்து லாக் பார்த்திங்கன்னா தெரியும், லாக் பண்ணி விட்டால் போதும், லாக் ஆயிரும். கீழே வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். அதாவது அந்த செயினை எடுத்துட்டு அந்த பீடுக்கு மேலே இது பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம போடுறோம், கீழே இருந்து செயின் எடுக்கிறோம், எடுத்த செயினை வந்து பீடுக்குள்ளோட்டு கொடுத்து என்ன பண்ணிடணும்னா அடியில் வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாச்சுன்னா லாக் ஆயிரும். இது வந்து டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து பீடு ஒர்க்கில் நமக்கு பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பீடு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் உள்ளே நம்ம கொடுக்குறோம், வெளியில் எடுத்து லாக் கொடுக்குறோம். நம்ம எந்த சைட்லேருந்து வந்து செயின் எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேட்டு நம்ம வந்து என்ன செய்யும், அது லாக்குக்கு நம்ம த்ரெட்டை இது பண்ணுறோம். இப்போ செயின் எடுக்கிறோமா, அந்த செயினை ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறோம். அப்போ லாக் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பிடிச்சி இழுக்கிறோம், கீழே லாக் ஆகிடும். கவனமாக நம்ம பண்ணணும். ஒரு இது விட்டுட்டாலுமே அது வந்து என்ன ஆகும்னா நமக்கு மொத்தமாக எல்லா பீடும் கலந்து வந்துடும். அதனால் பார்த்து நம்ம பண்ணணும். இப்போ நம்ம எடுக்கிறோம், செயின் எடுக்கிறோம், பீடு போடுறோம், லாக்கு கொடுக்குறோம். செயின் எடுக்கிறோம், பீடை போடுறோம், லாக்.
செயின் எடுக்கிறோம். லாக் கொடுக்குறோம். வீடை போடுறோம், லாக் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஃபினிஷிங் வந்து என்னது பிடிக்கும். இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நான் வந்து எல்லா ஸ்டிச்சையும் நான் அழகாக சொல்லி தருவேன். கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாருமே லைக் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டாங்கிற ஒரு சில வீடியோஸ் அந்த ஸ்டார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக போகுது. ஆனால் யாருமே நம்மளை வந்து அதாவது அந்த லைக் வந்து நமக்கு வந்து என்னென்னா நமக்கு என்கரேஜை கொடுக்கும். இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.